வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். 2020 வருஷம், இந்த வருஷம் என்னென்னமோ நடக்குது வித்தியாசமா இந்த உலகத்தில். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கான ரிவ்யூ கூட வரப்போகுது. 2020 வருஷம் எவ்வளோ வினோதமான வருஷம் அப்படிங்கிறத பாருங்க. ஆப்பிள் கம்பெனிலேருந்து சமீபத்தில் லான்ச் பண்ண மொபைல் ஃபோன் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆப்பிள் ஐஃபோன் எஸ்சினுடைய 2020 எடிஷன். ஸோ அந்த ஒரு மொபைல் ஃபோன் தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வரக்கூடிய காலங்களில் இது மொபைல் ஃபோனோட ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, இந்த மொபைல் ஃபோனுக்கான ஸ்க்ரீன் கார்டு, ஸ்பீஜனுடைய ஸ்க்ரீன் கார்டு மற்றும் கேஸ் இதெல்லாம் போட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்ப்போம். பட் இந்த மொபைல் ஃபோனை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்நாள் வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் நான் வாங்கி கொடுத்து கிடையாது. ஏதோ ஒரு 10,000 ரூபாய் 15,000 இந்த மொபைல் ஃபோன் போதும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பேசிக்கான என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2003 வருஷமோ 2004 வருஷமோ சரியா ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு பர்த்டே கிஃப்ட் இது. ஐபாட் மினி 4GB. இது வந்து பாட்டு கேட்கக்கூடிய ஒரு டிவைஸ். இதை பற்றி தெரியும் உங்களுக்கு பல பேருக்கு. இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிவைஸ். பட் இதோடைய லைஃப் கொஞ்ச நாள் தான், இதுக்கு ரொம்ப நாள் தாங்கலை. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா நிறைய ஐபாட் பாட்டு கேட்குற ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஐபாட்ல இருந்து விதவிதமாக இந்த பாட்டு கேட்குற மியூசிக் MP3 பிளேயர்ஸ் நிறையா வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. முக்கியமான காரணம், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். காசு போடுறத பற்றி இல்லை, பட் அதுக்கேற்றாப்புல வேல்யூ எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தென்படலை. பட் இதை வாங்கினதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த ஆப்பிளினுடைய ஐஃபோன் எஸ்சி, இதை எப்படி தலையில வச்சிருக்கேன் பாருங்க இவ்வளவு நேரம். ஐஃபோன் எஸ்சி 64GB வேரியன்ட். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு கலர். ரெட் கலர் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணி ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்சு, இது வந்து மார்க்கெட் ரொம்ப கிடைக்காத ஒரு கலராக இருந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சு வாங்கியாச்சு. இப்போ ரொம்ப நேரம் பேசாமல் இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்போவுமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி கபடாலாம் தேவை கிடையாது. லைட்டாக கவர் அப்படி கிழிச்சாலே வந்துடும். ஐஃபோனுடைய ஃபோட்டோ மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, லைட்டாக எம்பாஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. கீழே வந்து ஆப்பிளோடைய லோகோ, இது வந்து ப்ராடக்ட் ரெட் அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் லோகோ கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இந்த ஐஃபோனுடைய பல விவரங்கள், அதாவது இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாம் போட்டிருக்காங்க. டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, அசம்பிள்டு இன் சைனா. ஆமாங்க, ஆப்பிள் ஐஃபோன் கூட அசம்பிள்டு இன் சைனா தான். முதல்ல எப்படி கவுத்தி போட்டுக்கணும். கவுத்தி போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு புல் டேப் இருக்குது. இந்த புல் டேப்பை அப்படி இழுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இந்த டப்பாவை திறக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை, அப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்க பேக்கேஜிங்கில் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஒரு யூசர் வந்து இவ்வளோ காசு போட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறான் அப்படிங்கிறப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்பவே முதல் நாள்ல இருந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிள் வந்து கண்ணும் கருத்துமாக பண்ண சில விஷயங்கள். சரி, பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட் ரெட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ரெட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய சில அமௌண்ட்டை வந்து HIV AIDS பேஷண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் கலர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வெல்கம் டு ஐஃபோன் டச் ஐடி என்னமோ இந்த யூசர் மேனுவல்லாம் போட்டிருக்காங்க. எப்பயும் நம்ம அதை வாசிக்க போகிறது கிடையாது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, அப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் எஸ்சி ரொம்ப குட்டியாக இருக்குது மொபைல் ஃபோன். கையில் எடுத்த உடனே ரொம்ப, நம்மலாம் ரெகுலராக இந்த மாதிரி பெரிய பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தின்னாகவும் குட்டியாகவும் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாம். அதாவது ஒரு 40,000 போட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், இதுக்கு வந்து அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா 5 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 15,000 மொபைல் ஃபோன்லேயே 18 வாட் சார்ஜர் நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்குறது வந்து இவ்வளோ காசு வாங்கியும் அவங்க கொடுக்குறது வந்து 5 வாட் சார்ஜர் தான். இது ஒரு சின்ன வருத்தம். பட் கண்டிப்பாக இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது வேறு விஷயம், தள்ளி வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்பிளினுடைய வயர்டு இயர்ஃபோன்ஸ்.
லைட்னிங் கேபிள் சப்போர்ட்டட் இயர்ஃபோன்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், இந்த எந்த ஆப்பிள் ஃபோனையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் லைட்னிங் கேபிள் பொருந்தப்பட்ட ஒரு கேபிள். எப்போ வந்து ஆப்பிள் USB டைப் சி கேபிளுக்கு மாற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மாறினா அந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். சரி, பாக்ஸுக்குள்ளே அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இந்த மொபைல் ஃபோனை நம்ம ஆன் பண்ணுவோம். இந்த ஐஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் ஸ்பீக்கர் கிரில்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று தான், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் தான். இன்னொரு இடத்துக்குள்ள சின்ன ஒரு மைக் வச்சிருக்காங்க. அப்புறம் லைட்னிங் கேபிளுக்கான போர்ட் கீழே கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் எதுவுமே கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கர் வால்யூம், அதாவது சைலண்ட் மோடில் போடுறதுக்கும் ரிங் மோடில் போடுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அலர்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த அலர்ட் சைடுக்கு கீழே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் மற்றும் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. SD கார்டுக்கான சப்போர்ட்லாம் ஐஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த சிம் கார்டு வந்து ஒரு சிங்கிள் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டில் அட் அ டைம் நீங்கள் ஒரே சிம் கார்டு தான் நீங்கள் போட முடியும். டூயல் சிம் கார்டு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் சிம் கார்டுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா eSIM நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் மற்றும் ஜியோ மட்டும் இப்பொழுதைக்கு அங்கே eSIM ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இரண்டாவது சிம் கார்டை அந்த eSIM-ஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஐடி செட்டப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம செட்டப் பண்ணுறப்போ இதில் என்ன கேட்குது அப்படின்னா ரெஸ்டோர் ஃப்ரம் iCloud பேக்கப், இல்லாட்டி ரெஸ்டோர் ஃப்ரம் மேக் ஆர் பிசி, டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஐஃபோன், இல்லாட்டி மூவ் யூர் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கேட்குது. ஸோ பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் மோட், டார்க் மோட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ டார்க் மோட் எனேபிள் பண்ணி விட்டுருவோம் இப்பொழுதுக்கு. ஆல்ரைட், ஸோ ஒரு வழியாக ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை விட இந்த ஃபோனில் நம்ம செட்டப் பண்ணுறப்போ நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இது வந்து iOS 13 குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெர்ஷன் 13.5 ரன் ஆகிட்டு இருக்கு. 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு யூசர் அவைலபிள் 51.96 GB, 52 GB உங்களுக்கு கிடைக்குது. மொபைலினுடைய பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கேமரா தான். இந்த காலத்தையும் சிங்கிள் கேமரா போட்டு கொடுக்குறாங்க ஆப்பிள். 10 கேமரா கொடுத்து 10 கேமரா சொத்தையா இருக்கிறத விட ஒரு கேமரா கொடுத்து இந்த ஒரு கேமரா நல்லா இருக்கிறது தான் பெட்டரான விஷயம். அந்த அது பக்கத்தில் ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆப்பிளினுடைய லோகோ, அதுக்கப்புறமா ஆப்பிள் அப்படிங்கிற எந்த ஒரு எழுத்தும் கிடையாது, அவங்க லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரெட், ரெட் கலருங்கிறதுனால இது வந்து ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து ஒன்று பொறிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த நீங்கள் பிளாக்கோ ஒயிட்டோ எந்த கலர் வாங்கினாலும் இந்த மாதிரி அது பிளாக்கு ஒயிட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ இந்த ஃபோனை இங்கே பக்கத்தில் வச்சுட்டு இதுக்கான கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பீஜனுடைய கேஸ் நான் சூஸ் பண்ணது வந்து ஸ்பீஜனுடைய கேஸ். எப்போவுமே நான் ஒரு ஃபோன் வாங்கினேன்னா நான் நம்பி வாங்குற ஒரு கம்பெனி வந்து ஸ்பீஜன். இந்த வாங்கினது வந்து அமேசானில் வாங்கினேன், 999 rupees. இது ரெட் கலர் ஃபோனுங்கிறதுனால நான் சூஸ் பண்ண கேஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். இது நான் சூஸ் பண்ண மாடல் அல்ட்ரா ஹைபிரிட் 2. இது வந்து ஒரு ஹைபிரிட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பொழுதுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணல, ஏன்னா இது என்னோட மொபைல் ஃபோன் கிடையாது. நல்ல ஒரு டைட்டான ஃபிட்டிங், அருமையான ஒரு ஃபிட்டிங் கொடுக்குறது இல்லை. பின்புறத்தை பார்க்குறப்போ ஸ்டில் அந்த கலர்ஸ் தெரியுது உங்களுக்கு. அதே நேரத்தில் நல்ல ஒரு சுற்றி நல்ல ஒரு பம்பருக்குலாம் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீஜன் எப்பவுமே நம்பி வாங்கலாம் ப்ரொடெக்ஷனை பொறுத்த மட்டும். கீழ்ப்புறத்தில் இருக்கிற எல்லா கட் அவுட்ஸுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் கார்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸ்க்ரீன் கார்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகைன் ஸ்பீஜன் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 999 rupees. மாடல் வந்து கிளாஸ் டிஆர் ஈஸி ஃபிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் கார்டு தானே கேட்டேன், ஏதாவது வித்தியாசமாக டப்பாலாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல். முதல்ல க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 999 rupeesக்கு அவங்க வந்து 2 ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஸ்க்ரீன் க்ளீனிங் வைப்பு, அப்புறம் க்ளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டஸ்ட் ரிமூவல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வந்து க்ளீனாக தொடச்சிக்குவோம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் கார்டில் இருக்கிற இந்த பேக் அதெசிவ் சைடில் இருக்கிற இந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து கீழ்ப்புறம் போகணும் உங்களுக்கு. ஸோ மேலே வந்து ஃபோனுக்கு மேலே அப்படி வச்சிடணும். ஸோ அலைன்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணோடனே வெயிட் ஃபார் 30 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த க்ளூ ஸ்ப்ரெட் ஆகிறது நமக்கு தெரியுது. இதை இங்கேருந்து அப்படி ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்படி கையை கீழே வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா அங்கே அப்ளை ஆகிடுது நமக்கு. இந்த ஸ்குவீஜி வச்சு அங்கே இருக்கிற ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியே தள்ளி விடணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ சுத்தமாக ஏர் பபிள்லாம் இல்லாமல் செட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப வித்தியாசமான மெத்தடாக இருக்குது. பட் ஒரு எஃபெக்டிவான மெத்தட் மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ iPhone SE 2020 வருஷத்துக்கான எடிஷனுடைய நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. கேஸு போட்டாச்சு, ஸ்க்ரீன் கார்டும் போட்டாச்சு.
எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கு. ஐபோனை பொறுத்த மட்டும் ஒரு நம்பிக்கையான ஒரு கேஸும் ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனும் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் வாங்கின காசுல விட பாதிக்கும் அதிகமான விலை கேட்பாங்க அந்த டிஸ்பிளேயை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ பின்னாடி வருதுறதுக்கு பதிலா இப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்கிரீன் கார்டும் ஒரு கேஸும் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. முதல் முறையா நம்ம சேனல்ல ஒரு ஐபோன் ப்ராடக்ட்கான ரிவ்யூ வரப்போகுது. ரிவ்யூ மட்டும் கிடையாது, கேமிங் ரிவ்யூ, அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் இதுல யூஐல இருக்கிற பல அம்சங்கள் எல்லாமே தனித்தனியா வீடியோவா எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் போடுற புது வீடியோ எல்லாமே நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பட் அந்த வீடியோக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த ஐபோன் SE பத்தின வேற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.